ओम ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धि भुवि रामकृष्णः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चात्वेषविघ्नस्वराट् तेने ब्रह्महृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं ऋतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमदितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम्. விதுரர் இறைவனுடைய கட்டளைப்படி மைத்ரேய ரிஷியை சரணடைகின்றார். குருவானவர் அகாத போதம் சௌஷீல்ய குணாபி திருப்தா, ஸ்ரோத்ரியனாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சௌஷீல்ய குணாபி திருப்தா, பிரம்மனிஷ்டனாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. சிஷ்யனானவர் அச்சுத பாவசுத்தா, இறைவனுடைய பக்தியினால் மனம் தூய்மை அடைந்தவராக இருக்க வேண்டும். இப்படி ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவும் சாதன சம்பன்ன சிஷ்யனும் ஒன்று சேர்ந்தால் கிடைப்பது என்னவென்றால் ஆத்ம வித்யா. இறைவனுடைய பக்தியினால் பாவசுத்தி அடைந்த விதுரர் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனான மைத்ரேய ரிஷியை சரணடைந்து பல கேள்விகளை கேட்கின்றார். இந்த கேள்விகளுக்கு பதில் 3ஆம் அத்தியாயமாகவும் 4ஆம் அத்தியாயமாகவும் விளங்குகின்றது. முதலில் ஒரு கேள்வியை கேட்கின்றார். சுகாய கர்மாணி கரோதி லோகோ நதை சுகம் வான் யதுபாரமம் வா விந்தேத பூயः தத ஏவ துக்கம் யதத்ர யுக்தம் பகவான் வதேன்னஹ. ஜனஸ்ய கிருஷ்ணாத் விமுகஸ்ய தெய்வாத் அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அனுக்ரகாயேக சரந்தி நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய. ஓ மகரிஷே, உம்மை போன்ற சாதுக்கள் மக்களுடைய துன்பங்களை நீக்குவதற்காகவே உயிர் வாழ்கின்றார்கள், இங்கு அங்கும் அலைகின்றார்கள். என்னுடைய பிரதமமான கேள்வி என்னவென்றால், மனிதனுக்கு ஏன் துன்பம் ஏற்படுகின்றது? மனிதனுக்கு ஏன் துன்பம் ஏற்படுகின்றது? சுகாய கர்மாணி கரோதி லோகா. எல்லா மனிதரும் வாழ்க்கையில் சுகம் அடைய வேண்டும் என்பதற்காகவே திட்டமிடுகின்றார்கள், அதற்காக முயற்சி செய்கின்றார்கள், பணம் செலவழிக்கிறார்கள், நேரத்தை செலவழிக்கிறார்கள், கடினமாக உழைக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் உத்தேசம் என்னவென்றால் சுகத்தை அடைய வேண்டும் என்று. ஆனால் இப்படி திட்டமிட்டும் முயற்சி செய்தும் பணம் செலவழித்தும் நேரத்தை செலவழித்தும் சுகம் அடைந்த பாடில்லை அவர்கள். ஆனால் துக்கத்திற்காக திட்டமிடுவதில்லை,
பணம் செலவழிப்பதில்லை, நேரத்தை செலவழிப்பதில்லை, முயற்சி செய்வதில்லை. அவர்கள் கேட்காமலேயே, அவர்கள் விரும்பாமலேயே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரும் துக்கத்தை அடைகிறார்களே, அதற்கு காரணம் என்ன? இப்படி துக்கத்தினால் அவர்கள் மனம் குழப்பமடைந்தவர்களாக அதர்ம வழியில் செல்லுகின்றார்கள். அந்த துக்கத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று துக்கம் வந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட பானத்தை அருந்துகிறார்கள். ஏன் அருந்துகிறீர்கள் என்று கேட்டால், என் சோக கதையை கேளு என்று அவர்கள் சோக கதையை சொல்லுகிறார்கள். இறைவனிடம் வந்து சரணடையலாமே என்று அவர்களை கேட்டால், எங்கே இருக்கின்றான் என்று அவர்கள் நம்மை திருப்பி கேட்கின்றார்கள். அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய கிருஷ்ணாத் விமுகஸ்ய ஜனஸ்ய. ஏன் இப்படி அவர்களுக்கு துக்கம் உண்டாகின்றது? அதற்கு நிவாரணம் என்ன என்று எனக்கு தாங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றார். நமக்கெல்லாம் இதனுடைய பதில் தெரிஞ்சிருக்கணும். இந்நேரம் துக்கம் உண்டாவதற்கு காரணம் என்ன? இந்த ஸ்லோகத்திலேயே விதுரரே தன்னுடைய கேள்வியிலே பதிலை வைத்திருக்கின்றார். என்ன பதில்? அதர்மமும் பகவானிடத்தில் பக்தியும் இல்லாதது தான் துக்கம் உண்டானதுக்கு காரணம். அதர்மம் செய்யும் பொழுது கண்டிப்பாக துக்கம் உண்டாகும். இறைவனிடத்தில் பக்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தால் கண்டிப்பாக துக்கம் உண்டாகும் என்று சொன்ன உடனே பொதுவாக எல்லாரும் ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்க. சரிதான். ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா இந்த பதில்ல நமக்கு திருப்தி உண்டாவதில்லை. அதர்மம் செய்யறவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களே, நான் தர்மமா இருக்கிறேனே, நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேள்வி கேட்போம் இல்லையா? அயோக்கியத்தனம் பண்றவங்கெல்லாம் காரு பங்களான்னு இருக்கிறாங்க. லஞ்சம் வாங்குறவங்கெல்லாம் கோடி கோடியா வைத்து கொண்டிருக்கிறார்கள், ஆனந்தமாக உல்லாசமாக இருக்கிறார்கள். நான் உண்மையே கடைபிடிக்கிறேன், நான் ஏன் துக்கமாக இருக்கின்றேன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னா நம்ம அவருக்கு இந்த பதிலை சொல்ல முடியாது. எந்த பதிலை? அதர்மத்தினால உங்களுக்கு துக்கம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் என்ன சொல்றார்? நான் அதர்மம் பண்ணவே இல்லைன்றார். பக்தி இல்லாதனால உங்களுக்கு துக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் என்ன சொல்றார்? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனை தடவை கோயிலை சுத்திரம் தெரியுமா? இன்னைக்கு சனி பயிற்சி வேற, பகவானை சுத்துறனோ இல்லையோ, சனி பகவானை சுத்துறேன். எவ்வளோ பயபக்தியோட அந்த 2 வாழைப்பழமும் தேங்காயும் எடுத்துன்னு போய் பகவான்கிட்ட கொடுத்து பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ பக்தி இல்லை, அதனால பக்தி இல்லை, அதர்மத்தில் இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு துக்கம்னு சொல்லவே முடியாது. ஏனென்றால் பக்தி இல்லாமல் அதர்மத்தில் இருப்பவர்கள் கூட சுகமாக இருக்கிறார்களே. கடவுளே இல்லைன்னு சொல்ற நாஸ்திகன் சுகமாக தானே இருக்கான். தர்மமா அதற்கு என்ன ஸ்பெல்லிங், தர்மம் என்றால் என்ன என்று கேட்கின்றவன் கூட சுகமாக இருப்பதை போல காணுகின்றானே. அது மட்டுமல்ல, அதர்மமும் பக்தியின்மையும் தான் துக்கத்திற்கு காரணம் என்றால், ஒரு ஜீவன் குழந்தையாக இருக்கும் பொழுதே துக்கத்தை அனுபவிக்கின்றதே. குழந்தையா இருக்கும் போதே முடமாக இருக்கின்றது, குருடாக பிறக்கின்றது. அந்த துக்கத்திற்கு யார் காரணம்? அது எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை, பக்தியும் செய்யவில்லை, பக்தி இல்லாமலும் இல்லை, அதர்மமும் செய்யவில்லை, தர்மமும் செய்யவில்லை. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே துக்கத்துடன் வந்து இந்த உலகத்தை அடைகின்றதே, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்வியை விதுரர் அழகாக இங்கே கேட்கின்றார். தான் சோச்ய சோச்யான் அவிதோனு சோச்சே ஹரே கதாயாம் விமுகானகேன க்ஷிணோதி தேவோ அனிமிஷஸ்து ஏஷாம் ஆயுர்விருதா வாத கதி ஸ்மிருதீனாம். பக்தி இல்லாதவர்கள் சோச்சிய சோச்சா, நம்முடைய பரிதாபத்திற்கு அருகதையானவர்கள்.
பக்தி இல்லாதவர்கள் நம்முடைய பரிதாபத்திற்கு அருகதை உடையவர்கள், பரிதாபத்திற்குரியவர்கள். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்றால் விருதா கதா, பயனற்ற வார்த்தைகளை பேசி வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்று பயனற்ற வாதங்களை பேசி மடிந்து விடுகின்றார்கள். அவர்கள் கதையை விடுங்கள். அவர்களை நினைத்தாலே எனக்கு பரிதாபம்தான் வருகின்றது. நான் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், எந்த ஒரு செயலையும் செய்யாத ஒரு குழந்தை நிலையில் உள்ள ஒரு ஜீவன் ஏன் துன்பப்படுகின்றான்? அதற்கு காரணம் என்ன என்று கேட்கின்றார். அதற்கும் பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன காரணம்? பூர்வ ஜென்ம கர்ம பலம். இந்த ஜென்மத்தில் அவங்க அதர்மம் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் போன ஜென்மத்தில் அதர்மம் செஞ்சிருக்கணும், போன ஜென்மத்தில் பக்தி இல்லாமல் இருந்திருக்கணும். பூர்வ ஜென்மத்தினுடைய கர்ம பலம் அப்படின்னு ஒரு பதில் கிடைக்குது. இது சொன்ன உடனே நிறைய பேர் ஒத்துக்குவாங்க. ஆமாம் ஆமாம், ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா, பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணோன்னு தெரியாது, அதனால் இருந்தாலும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தா இந்த பதில் மேலும் பலவிதமான கேள்விகளுக்கு வழிகோலாக இருக்கின்றது. எனவே விதுரர் பலவிதமான கேள்விகளை கேட்கின்றார். தத்சாது வர்ய ஆதிஷவர்த்மஷம் நஹ சன்ராதிதோ பகவான் ஏன பும்சாம் ஹிருதிஸ்திதோ யச்சதி பக்தி பூதே ஞானம் சதத்வாதிகமம் புராணம் கரோதி கர்மாணி கிருதாவதாரோ யான்யாத்மதந்த்ரோ பகவான் த்ரயதீஷः யதா சர்ஜாக்ர இதம் நிரீஹः சம்ஸ்தாப்ய விருத்திம் ஜகதோ விதத்தே யதா புனஸ்வேக இதம் நிவேஷ்ய சேதே குஹாயாம் ச நிவృత్త விருத்திः யோகேஸ்வராத் அதீஸ்வர ஏக ஏதத் அனுப்ரவிஷ்டோ பகுதா யதாசீத் ஏன பிரஜானாம் உத ஆத்மகர்ம ரூபாபி தானம் ச பிதாம் வியதத்தः நாராயணோ விஸ்வஸ்ருடாத்மயோனிः ஏதச்சனோ வர்ணய விப்ரவர்ய. சாதுக்களிலெல்லாம் தலைமையானவரே விப்ரவர்ய, என்னுடைய இந்த கேள்விக்கு பதிலை அளியுங்கள். என்ன கேள்வி? மனிதனுக்கு ஏன் துன்பம் உண்டாகின்றது? முதல் பதில், அதர்மத்தினால் துன்பம் உண்டாகின்றது, பக்தியின்மையினால் துன்பம் உண்டாகின்றது. அந்த பதில் பூரணமாக இல்லை. பூர்வ ஜென்ம கர்மத்தினால் துன்பம் உண்டாகின்றது என்ற அடுத்த பதில், அதுவும் பூரணமாக இல்லை. ஏனென்றால் பகவான் எதற்காக இந்த உலகத்தை சிருஷ்டி செய்திருக்க வேண்டும்? பூர்வ ஜென்ம கர்மம் என்று சொல்லுகின்றீர்களே, அந்த பூர்வ ஜென்மத்தில் நான் ஏன் அதர்மம் செய்தேன்? நான் ஏன் பக்தி இல்லாமல் இருந்தேன்? இல்லை, அது அது அதனுடைய பூர்வ ஜென்ம வினப்பா. பக்தி இல்லாமல் இருக்கிறதும் பாப்பம் தானே, பாப பலம். அதர்மம் செய்வதும் பாப பலம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது கடைசியாக என்ன கேள்வி வரும் என்றால், இறைவன் ஏன் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்தான்? அதில் என்னை ஏன் அதர்மியாக பிறக்க வைத்தான்? போன ஜென்மம் போன ஜென்மம் போன ஜென்மம்னா எங்கே போய் நிற்கும்? முதல் ஜென்மத்தில் போய் நிற்கும் இல்லையா? அந்த முதல் ஜென்மத்தில் நான் ஏன் அதர்மியாக பிறந்தேன், பக்தி இல்லாமல் பிறந்தேன்? பகவான் இந்த சிருஷ்டியே தவிர்த்திருக்கலாமே. நான் பிறந்ததுக்கு காரணம் என்னுடைய ஆசைகள் என்று கூறுகின்றீர்கள், என்னுடைய கர்ம வினை என்று கூறுகின்றீர்கள். பகவான் இந்த சிருஷ்டியை செய்ததற்கு காரணம் என்ன? அவருக்கு ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இந்த சிருஷ்டியை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அவருக்கு ஆசை இருந்தால் அதை ஒத்துக்கொள்கிறீர்கள், எனக்கு ஆசை இருந்தால் அதை ஒத்துக்கொள்ள மாட்டுகின்றீர்களே.
அவருக்கு ஆசை இருந்தால் அது தர்மமா, எனக்கு ஆசை இருந்தால் அது அதர்மமா? எந்த சக்தியினால் தூண்டப்பட்டவராக பகவான் இந்த சிருஷ்டியை செய்தார்? என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பிறந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசை, கர்மவினை என்று சொல்லுகின்றீர்கள். அவர் இந்த சிருஷ்டியை செய்வதற்கு காரணம் என்ன என்று பலவிதமான கேள்விகளை கேட்கின்றார். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாகவதத்தில். அந்த பாகவத ஸ்லோகத்தை பார்ப்பதற்கு முன்னால் இந்த கேள்விக்கு பதிலை நாம் சுருக்கமாக காண்போம். முதல்ல இந்த கேள்வி எப்போ வரும் தெரியுங்களா? ஏன் நான் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன், இந்த கேள்வி எப்போ வரும்? எப்போ வரும்? துக்கத்தில் இருக்கும்போது தான் வரும், இல்லையா? ஸோ விதுரருடைய இந்த மனம் துக்கத்தில் இருந்திருக்க வேண்டும். தன்னுடைய பந்துக்கள் எல்லாம் அழிந்து விட்டார்களே என்ற துக்கத்தில் இருந்திருக்க வேண்டும், அல்லது மற்றவருடைய துக்கத்துடன் தன் மனதை ஒன்றுபடுத்தி அவர்கள் சார்பாக இந்த கேள்வியை கேட்பதாக இருக்க வேண்டும். என்ன கேள்வி? கடவுள் ஏன் படைத்தார், உலகத்தை கடவுள் ஏன் படைத்தார்? பெரிய கேள்வி இது. இதற்கு பதில் 4 விதமான பதில் அளிக்கப்படுகின்றது சாஸ்திரத்தில். 4 விதமான நிலைகளில் உள்ள மனிதர்களை வைத்து 4 விதமான பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் பதில் கர்மவாதா, இரண்டாவது பதில் பரிணாமவாதா, மூன்றாவது பதில் விவர்த்தவாதா, நான்காவது பதில் அஜாத்தவாதா. கர்மவாதா, பரிணாமவாதா, விவர்த்தவாதா, அஜாத்தவாதா. இதில் முதல் 3 இருக்கின்றது அல்லவா? கர்மவாதம், பரிணாமவாதம், விவர்த்தவாதம். இது 3 பதில்களும் உலகம் ஒன்று இருக்கின்றது என்ற நிலையை ஒத்துக்கொண்டு சொல்லப்படுகின்ற பதில். 4வது வாதமாகிய அஜாதவாதம், உலகமா, அது எங்க இருக்குதுன்னு கேள்வி கேட்கிற பதில். அதனால முதல்ல ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, பாகவதம் முடியணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை, இல்லையா? விஷயம் தெரிஞ்சிங்கன்னா போதும். எத்தனை சாப்டர் முடிச்சோன்னு தேவையில்லையே, இல்லையா? திருப்பி திருப்பி இதுதான் வரும். நீங்கள் ஒவ்வொரு அத்தியாயத்தை படித்தாலும் நடுவில் இவங்க பேசிக்கினாங்கன்னு சொல்லி இதுதான் பேசுவாங்க. அதுதான் பாகவதத்தினுடைய மகிமை. கர்மவாதம். கர்மவாதம் என்னவென்றால், ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைத்தார். ஏன் படைத்தார்? நீ கேட்டாய், அதனால் படைத்தார். கர்மவாதம் என்ன சொல்லுதுன்னா, ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைத்தார். எதனால் படைத்தார்? நீ விரும்பியதனால் படைத்தார். ஐயோ, நான் விரும்பினா, துன்பம் அடைவதற்கு நான் விரும்பினேனா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் சொல்லுது, ஆமாப்பா, நீ தான் விரும்பினாய். ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நீ ஆசைப்பட்டிருப்ப. அந்த ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரத்துக்குள்ளவே உயிர் போயிருக்கும். அடுத்த ஜென்மத்தில் அந்த ஐஸ்கிரீமு சாப்பிட வேண்டிய கண்டிஷன். அப்போ பகவான் என்ன பண்ணணும்? கர்மபல தாத்தாவாக இருந்து ஐஸ்கிரீம்னு ஒரு பதார்த்தத்தையும், அதை உருவாக்க தேவையான மூலப்பொருட்களையும், அதை உருவாக்குகின்ற ஒருவரையும், அதை உருவாக்குகின்ற விஞ்ஞானத்தையும் படைக்க வேண்டும், இல்லையா? டெக்னாலஜி இருக்கணும், மேக்கர் இருக்கணும், அப்புறம் இன்கிரீடியன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் யாரு? நீ விருப்பப்பட்டதுனால பகவான் உனக்கு அளித்தார். அதனால இங்க ஈஸ்வரன் கர்மபல தாத்தா, விரும்பியவற்றை கொடுப்பவன். கர்மபலம் என்றால் என்ன? நான் விரும்பியவை. நான் துக்கமடைய விரும்பவே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, துக்கமடைய நீ விரும்பவில்லை, ஆனால் இவையெல்லாம் நல்லவை, இவையெல்லாம் எனக்கு துக்கத்தை கொடுக்காது என்று சிலவற்றை விரும்பினாய். பச்சை மிளகா ருசியாக இருக்கின்றது என்று சாப்பிட்டாய். அது என்ன ஆச்சு? அதிலிருந்து துக்கம் இருக்குதுன்னு உனக்கு தெரியாததுனால, அதை சாப்பிட்டதுனால துக்கம் எல்லாம் போயிடுமா? தெரியாம சாப்பிட்டுட்டேன் விஷத்தை அப்படின்னு சொன்னா துக்கம் இல்லாமல் போயிடுமா? துக்கம் கண்டிப்பாக இருக்கும். தெரியாமல் துக்கத்தை நீ வரவழைத்து கொண்டாய். எப்படி? குடிப்பவர்கள்
இந்த குடியை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும் என்று தெரியாமல் முதலில், அப்புறம் தெரிந்து எப்படி துக்கத்தை வரவழைத்துக் கொள்கிறார்களோ அதுபோல நீ விரும்பியதனால் சில செயல்களை செய்து அந்த செயல்களின் பலனாக உனக்கு இந்த ஜீவனம் கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுத்தவனுக்கு பெயர் கர்மபல தாத்தா. ஈஸ்வரன் கர்மபலத்தை கொடுப்பவன். ஜீவனாகிய நீ போக்தா, கர்மபலத்தை அனுபவிப்பவன். வெறும் கர்மபலத்தை மட்டும் அனுபவிப்பவனாக இல்லாமல் மனித உடலில் இருப்பதனால் அந்த கர்மபலத்தை மாற்றக்கூடிய சக்தி உடையவனாகவும் நீ இருக்கின்றாய், கர்த்தாவாகவும் இருக்கின்றாய். அதனால்தான் மிருகங்களுக்கெல்லாம் கர்த்திருவ புத்தி இல்லை. அதனால அதுங்களுக்கு பாப புண்ணியம் சம்பாதிக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்டை குறைக்கலாம். ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்டையும் குறைக்கலாம், அதிகமும் படுத்தலாம். அதனால ஜீவன் கர்த்தா போக்தா. இந்த உலகம் போக்கிய வஸ்து, நீ விருப்பப்படுகின்ற விஷயங்களை உடைய இடமாக உள்ளது. அது மட்டுமல்ல, நீ உன்னுடைய விருப்பங்களை விடுவதற்குரிய கர்ம பூமியாகவும் உள்ளது. அப்ப என்ன புரியுது இதிலிருந்து? இந்த வாதத்திலிருந்து, இந்த வாதத்திற்கு பெயர் கர்மவாதா. இதிலிருந்து என்ன புரிகின்றது என்றால், ஜீவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான தகுந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பதற்காகவும், ஜீவர்களுடைய பாப புண்ணிய பலன்களை அனுபவிப்பதற்காகவும், ஜீவர்கள் இந்த பாப புண்ணியங்களினால் வருத்தம் அடைந்து வைராக்கியம் அடைந்து இந்த விளையாட்டே வேண்டாம் என்று வைராக்கியம் அடைந்து எப்பொழுது இதிலிருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்கின்றார்களோ அப்பொழுது மோட்ச பிரயத்தனம் செய்வதற்காகவும் ஆத்ம ஞானத்தை அடைவதற்காகவும் இந்த உலகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த வாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இந்த உடலும் சரி இந்த உலகமும் சரி நமக்கு பயனுள்ளதா இருக்குது இல்லையா? உடல் தர்மத்தை பின்பற்றுவதற்காகவும் பக்தியை செலுத்துவதற்காகவும் மோட்சத்தை அடைவதற்காகவும் ஆத்ம ஞானத்தை பெறுவதற்காகவும் பயனுள்ளதாக இந்த மனித உடல் உள்ளது. உலகமும் நாம் செய்கின்ற தர்ம காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும், யாராவது ஒரு ஏழை இருந்தால் தானே நம்ம ஒரு தர்மம் செய்யும் பொழுது அது செய்ய முடியும். யாரை வாங்கிறதுக்கே ஆள் இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் எங்கே தர்மம் செய்ய முடியும், எங்கே கொடுக்க முடியும், தானம் கொடுக்க முடியும்? ஒரு கோயில் இருந்தால் தானே நீங்கள் போய் பக்தி செய்ய முடியும். அந்த மாதிரி உலகம் அதற்கு தகுந்த சூழ்நிலையை படைத்ததாக உள்ளது. எனவே இறைவனை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீ கேட்டாய், அதனால் கொடுக்கப்பட்டது. நான் கேட்டது மறந்துட்டனே அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆர்டர் பண்ணது மறந்தாலும் கரெக்டாக எடுத்துன்னு வீட்டில் எடுத்துன்னு கொடுக்குற ஹோட்டல் எங்களுடையது. இறைவனுடைய ஹோட்டல் இருக்கு இல்லையா? நீங்கள் மசாலா தோசை ஆர்டர் பண்ணி மறந்துட்டு போயிட்டாலும் கரெக்டாக வீடு தேடி எந்த உடம்புல இருந்தாலும், எந்த வீட்டில் இருந்தாலும், வீடுனா எது? உடம்பு. எந்த வீட்டில் இருந்தாலும் கதவை தட்டி, அப்பா நீ கேட்டாய் கொடுத்தேன், கேட்கலையே மறந்துட்டனே அப்படின்னு சொன்னீங்களா, அவர் என்ன சொல்றாரு? எங்களுக்கு அட்ரஸ் ப்ராப்ளமே கிடையாது. இல்லைன்னா நான் ஏன் உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் சார்? இது எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யூனிவர்சல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுகின்றது. இந்த வாதம் பொதுவாக எல்லாருக்கும் பிடிச்சமான வாதம் தான். சரி, நம்ம கேட்டிருப்போம் போல இருக்குது, ஞாபகம் இல்லைனாலும் அவர் கரெக்டாக எடுத்துன்னு கொடுக்குறாருன்னா அது நியாயம்தான். சரி, அனுபவிச்சுட்டு ஏதோ இனிமேலாவது நல்லவங்களாக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பொதுவாக எல்லாருக்கும் இந்த பதில் திருப்தியுடையதாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால், நான் ஏற்கனவே சொன்னபடி கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் ஒரு கேள்வி வரும். இந்த கர்மத்திற்கு காரணம் பூர்வ ஜென்மம், அந்த கர்மத்திற்கு அந்த ஜென்மத்திற்கு காரணம் பூர்வ ஜென்மம், அதற்கு காரணம் பூர்வ ஜென்மம். அப்பொழுது கேள்வி வருகின்றது, முதல் ஜென்மம் எப்பொழுது ஆரம்பித்தது? ஏன் இறைவன் இந்த உலகத்தை முதலில் படைத்தான்? என்னை ஏன் படைத்தான் முதலில் அப்படின்னு கேள்வி வரும்பொழுது அடுத்த நிலையில் உள்ள பதில் சொல்லப்படுகின்றது, பரிணாமவாதா. இந்த வாதத்துல சாஸ்திரம் தெளிவா சொல்லுது, முதலில் உலகம் எப்படி என்று கேட்கின்றாயே, இந்த கேள்வியே தவறான கேள்வி. எதனால தவறான கேள்வி? எதுவுமே வராது போகாதுன்றது தான் எல்லாரும் புரிஞ்சுக்கின்ற விஷயம் இல்லையா? ஒரு விஷயம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றம் அடையுமே தவிர புதியதாக எதையும் உருவாக்க முடியாது.
புதியதாக உருவாக்க வேண்டும் என்றால் பூஜ்யத்திலிருந்து அது உருவாகி இருக்க வேண்டும். பூஜ்யத்திலிருந்து ஏதாவது உருவாகுமா? எனவே புதியதாக ஒன்று உருவானது என்ற கேள்விக்கே இடமில்லை. அப்போ பழைசிலிருந்து தான் உருவாயிருக்குது. பழைசிலிருந்து உருவாயிருக்குதுன்னா அதுக்கு பேரு சிருஷ்டின்னு என்ன பேர் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு கார் உருவாக்குறோம். கார் பூஜ்யத்திலிருந்து வந்ததா? இல்லை. எல்லாம் ஏதேதோ சேர்த்து வச்சு ஒரு கார் இல்லையா? அப்ப அந்த காரை உருவாக்கினார் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாம் சேர்த்து வச்சு புதுசா பேர் கொடுத்துருக்கிறீங்க, அவ்வளவுதான். அதுபோல இந்த சிருஷ்டி என்பது உருவாகவே இல்லை. அது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றம் அடைந்துள்ளது. அதற்கு பெயர் தான் பரிணாமம். மாற்றத்திற்கு பெயர் பரிணாமம். விதையிலிருந்து மரம் உண்டாவது போல மூல வஸ்துவிலிருந்து இந்த வஸ்து உண்டானது. மரத்திற்கு மூல வஸ்து விதை, உலகத்திற்கு மூல வஸ்து யார் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது சாஸ்திரம் சொல்லுகின்றது, சதேவ சௌமிய இதமக்ர ஆசி. பகவான் தான் மூல வஸ்து. பகவானே இந்த உலகமாக மாறிவிட்டார். அவரே உபாதான காரணம். போன அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம் இதை கொஞ்சம். இறைவனே உபாதான காரணமாக இருக்கின்றார். கர்மவாதத்தில் இறைவன் நிமித்த காரணம். புத்திசாலியான பகவான் நீங்கள் கேட்ட எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்வதற்காக எங்கோ உட்கார்ந்து கொண்டு அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கார், சப்ளை அண்ட் சர்வீஸ். ஆனா இந்த வாதத்துல பகவான் எங்கோ உட்கார்ந்து கொடுக்கல, இந்த உலகமாகவே பரிணமித்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லுது. சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம சோகாமயத பகுஸ்யாம் பிரஜா ஏதி ஏகோஹம் பகுஸ்யாம் இதி. ஒருவனா இருக்கிறேன், எல்லாமாக மாறுகின்றேன் அப்படின்னு சொல்லி பகவானே ஆசைப்பட்டாராம். உடனே ஒரு கேள்வி வரும், நான் ஆசைப்பட்டா தப்புன்னு சொல்றீங்க, பகவான் ஆசைப்பட்டா அதை லீலைன்னு சொல்றீங்களே, நியாயமாய் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆமாப்பா, பகவான் ஆசைப்பட்டா அதுக்கு பேரு லீலை, நீ ஆசைப்பட்டா அதுக்கு பேரு கர்மம். ஏனென்றால் அவருடைய ஆசை ஞானத்தினால் பதப்படுத்தப்பட்ட ஆசை, உன்னுடைய ஆசை அஞ்ஞானத்தினால் பதப்படுத்தப்பட்ட ஆசை அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லப்படுகின்றது. எனவே ஜெகத் என்பது அபிவெக்தி கரணம், இறைவனுடைய அபிவெக்தி கரணம். இறைவனே இந்த உலகமாக மாறுகின்றார். ஏன் இந்த உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லி இதுல கேள்வியை கேட்க முடியாது. ஏனென்றால் நீ இந்த உலகத்திலிருந்து தனிப்பட்டவன் அல்ல. யார் இந்த கேள்வியை கேட்கின்றார்? உலகமெல்லாம் இறைவன் என்ற பதில் சொன்ன பிறகு அடுத்த கேள்வி என்ன? வராது, எந்த கேள்வியும் வராது. உலகமே இறைவன் தான் அப்படின்னும் பொழுது நீ ஒருவன் தனியாகவே இல்லை இந்த கேள்வியை கேட்பதற்கு. உலகம் என்பது இறைவனுடைய வெளிப்பாடு என்று சொல்லப்பட்ட பிறகு நீ ஒருவன் தனியாக இருக்கவே முடியாது. யார் இந்த கேள்வியை கேட்கின்றார்? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவர்களும் இறைவன் என்றால் யார் இந்த கேள்வியை கேட்க முடியும்? இறைவன் தான் இந்த கேள்வியை கேட்க முடியும். இறைவன் இந்த கேள்வி கேட்க மாட்டார். அப்போ நீ கேட்கின்றாய் என்றால் அது அஞ்ஞானத்தினால் வருகின்ற கேள்வி. கொடுத்தவரும் அவரே, அனுபவிப்பவரும் அவரே, கொடுக்கப்பட்ட பொருளும் அவரே, அனுபவிப்பவரும் அவரே. நீ தனியாக இல்லை, ஆனால் இந்த கேள்வியை கேட்க முடியாது. எப்படி உருவானார்? அது எப்படி? அவரே நிமித்த காரணமாகவும், நிமித்த காரணம்னா அறிவு காரணம். எப்படி இறைவன் அறிவு காரணமாகவும் உபாதான காரணமாகவும் பொருள் காரணமாகவும் உள்ளார் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா உதாரணம் சொல்லப்படுகின்றது. யதோர்ண நாபி ஸ்ருஜதே கிருண்ணதேச்ச. எப்படி ஒரு சிலந்தி தன்னுடைய சிலந்தி கூட்டை உருவாக்குகின்றதோ அதுபோல இறைவன் இந்த உலகத்தை உருவாக்கினார், உலகமாக மாறி இருக்கிறார். சிலந்தி கூடு எப்படி உருவாக்கப்படுகின்றது? அதுக்கு பொருள் எங்கிருந்து வருது? சிலந்தினுடைய வயிற்றிலிருந்தே வருது. அதனுடைய நாலேஜ், அறிவு எங்க இருக்குது? சிலந்தினுடைய மூளையில் இருக்கு இல்லையா? அதுபோல இறைவனே இரண்டுக்கும் காரணமாக இருக்கின்றார். அடுத்த கேள்வி வருது, பகவானே இந்த உலகமா மாறிட்டாருன்னு சொல்றீங்களே, அப்ப பகவான் இருக்கக்கூடாது இப்போ இல்லையா? பால் தயிராயி, தயிர் வெண்ணெய் ஆயிடுத்து. இப்ப பால் என்ன ஆயிருக்கும்? பால் போயிட்டு இருக்கணும். அது போல பகவான் உலகம் ஆயிட்டார்.
அப்போ உலகம் இருக்குது, ஆனா பகவான் இருக்கக்கூடாது அப்படின்ற கேள்வி வரும் பொழுது, பகவான் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருப்பதனால் அவர் இப்பொழுது இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது சிருஷ்டி இருக்கின்றது, எனவே அவர் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது மூன்றாவது பதில் கொடுக்கப்படுகின்றது. அதற்கு பெயர் விவர்த்தவாதம். இதனுடைய பதில் என்னவென்றால், இறைவன் உலகமாக மாறிவிட்டார் என்று உனக்கு படுகின்றது. பாருங்க, வேதத்துல முழுசா ஒரு ஆன்சர் சொல்லிடலாம் தானே, சொல்ல மாட்டாங்க. பாதி பாதி சென்டென்ஸா சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம கேள்வி கேட்டு விடுறோமா? முதல்ல என்ன சொன்னாங்க? நீ கேட்டாய், அதனால் கொடுத்தார். அடுத்த பதில் என்ன? கொடுத்தவரும் அவரே, அனுபவிப்பவரும் அவரே, கொடுக்கப்பட்ட பொருளும் அவரே. நீ தனியாக இல்லை, ஆனால் இந்த கேள்வியை கேட்க முடியாது. சரி, பகவான் வந்து உலகம் ஆயிட்டாரு, உலகத்துல நானும் ஒருத்தனா இருக்கிறேன், அப்போ பகவான் இப்ப இல்லாம இருந்திருக்கணும் அப்படின்னும் பொழுது, இல்ல இல்ல அப்படி தெரியுது உனக்கு. விவர்த்தவாதம் என்றால் அப்பியரன்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க. அப்படி உனக்கு தெரிகின்றது. இறைவன் உலகமாக மாறவில்லை, மாறியதாக உன் கண்களுக்கு அஞ்ஞானத்தினால் தெரிகின்றது. மாயா சக்தியை கொண்டு இந்த பிரமையை உண்டாக்குகின்றார் இறைவன். மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு கௌடபாத ஆச்சாரியர் காரிகை என்று எழுதியுள்ளார். அதுல ஒரு கேள்வி வரும், இதே கேள்விதான். சிருஷ்டி ஏன் வந்தது? பூஜ்யத்திலிருந்து வந்ததா, வேறு எதிலிருந்தோ வந்ததா? முதல் கேள்வி. பூஜ்யத்திலிருந்து வந்திருக்க முடியாது, வேறு ஏதோ ஒன்றிலிருந்தா வந்திருக்க வேண்டும். அந்த வேறு ஏதோ ஒன்று எது? அது இறைவன் தான். பிரம்மன்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க அந்த இடத்துல. அந்த பிரம்மன் தான் மாயா சக்தியினால இந்த உலகமாக மாறியது. ஏன் அந்த மாதிரி மாறணும்? அவர் மாற வேண்டிய நெசசிட்டி என்ன? அமைதியா இருந்திருக்கலாமே, நாங்க தொந்தரவு இல்லாம இருந்திருப்போமே அப்படின்னும் பொழுது கௌடபாதாச்சாரியர் அழகான பதிலை சொல்றார். கல்பயத்யாத்மனாத்மானம் ஆத்மா தேவஸ்வ மாயையா சயேவ புத்தியதே வேதான் இது வேதாந்த நிச்சய. ஆத்மா ஆத்மானம் கல்பயதி. ஆத்மானா இறைவன். ஒருவனே தன்னை பலவாறாக கல்பனை செய்து கொள்கின்றார். எதன் மூலமாக? ஸ்வமாயையா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போதும்பா, போர் அடிச்சு போச்சுன்னு சொல்லி அந்த கல்பனையை விட்டு விடுகின்றார். இது வேதாந்த நிச்சயா அப்படின்னு சொல்றாரு. இது ஏதோ ஒரு புதுசா இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு, ஆனா தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் இதை பண்ணிட்டு இருக்கிறோம். நாமே ஒருவராக இருந்து பலவாறாக மாறி, பல்வேறு பொருட்களாகவும் உயிர்களாகவும் மனிதர்களாகவும் மாறி மறுபடியும் போர் அடித்து விட்டது, இல்லை பயம் வந்து விட்டதுன்னு சொல்லி ஒருவராக மாறிடுறோம். எங்க? கனவு உலகத்துல இல்லையா? கனவு உலகத்துல, கனவு உலகத்தை உருவாக்குவதற்கு முன்னால் நாம் ஒருவராக இருக்கின்றோம் இல்லையா? தூங்கும் பொழுது ஒருவராக தான் இருக்கிறோம். பக்கத்துல நம்ம குழந்தைங்க படுத்திருந்தா கூட, அப்பாவுக்கு பக்கத்துல குழந்தைங்க படுத்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நான் அப்பாவா தூங்குறேன், நான் அப்பாவா தூங்குறேன், நான் அப்பாவா தூங்குறேன்னு தூங்குறோமா? இல்ல. கண்ணை மூடின உடனே அப்பா யாரோ, குழந்தைங்க யாரோ. அப்போ ஒருவர் பலவேறு உயிர்களாகவும் பொருட்களாகவும் மாறிவிடுகின்றார். எங்க? கனவு உலகத்துல. ஒரு இன்ச்சி கூட நகராம எங்கெங்கோ ஓடுறார். எங்க? கனவு உலகத்துல. புலி துரத்துது, கையில சூட்கேஸ் வேற வச்சிட்டு இருக்கார். அது கீழே விழுந்துடுமோன்னு பயம். புலிக்கு பயப்படுறாரோ இல்லையோ, கையில பணம் பொட்டி இருக்குதே, அது கீழே விழுந்துடுமோன்னு பயம். அப்படி ஓடுறார். எவ்வளவு நேரம் அது நடக்குது? கொஞ்ச நேரம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றார்? விழித்தெழுந்து விடுகின்றார். விழித்தெழுந்தவுடனே என்ன ஆகுது? மறுபடியும் ஒருவராக மாறிவிடுகின்றார். அதுதான் இங்க கௌடபாதாச்சாரியர் சொல்றாரு, கல்பயதி ஆத்மனா ஆத்மானம். எல்லாம் கற்பனை. சரி, அது கண்ணை மூடின பிறகு நமக்கு தெரிகின்ற பேதம். கண்ணை திறந்து கொண்டிருக்கும் பொழுதே இல்லாத வஸ்து இருப்பதாக நமக்கு தெரிகின்றது. எங்க சொல்லுங்க? மிராஜ் வாட்டர், காணல் நீர். அழகான பேர் அது.
காண்பதனால் இருக்கின்ற நீர். உண்மையில் அது நீரே இல்லை, காணல் நீர். பகவான் சங்கராச்சாரியார் அவருடைய அத்தியாச பாஷ்யத்தில் அழகாக எழுதுறார் இந்த கருத்தை. யதா தலமலினதாதி ஆகாஷவது. இந்த ஆகாசம் இருக்குதே, ஒரு தட்டை கவிழ்த்து போட்டால் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருக்குது இல்லையா? தட்டை கவிழ்த்தா எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருக்குது. உண்மையாலுமே அதுதான் ஆகாசமா? நீங்க அது கிட்ட போனீங்கன்னு வச்சுங்களேன், அது இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, நீல வர்ணத்துடன் இருக்கின்றது ஆகாசம். ஆகாசத்துக்கு வர்ணமே இல்லை, ஆனால் நீல வர்ணத்துடன் காண்கின்றது. எனவே இந்த விவர்த்தவாதத்தில் சொல்லப்படுவது என்னவென்றால், துவைதமும் சிருஷ்டியும் உன்னுடைய மனக்கற்பனை, உனக்கு அப்படி தெரிகின்றது, அவ்வளவுதான். அது மாறல, எதுவுமே அது மாறவில்லை, அப்படி தெரிகின்றது, மாறியதாக தெரிகின்றது. ஒரு வஸ்து பலவாக தெரிகின்றது. இரண்டாவது பதில் என்ன? ஒரு வஸ்து பலவாக மாறியதுன்னு சொன்னாங்க. இப்ப மூன்றாவது பதில் என்ன? ஒரு வஸ்து பலவாக மாறியதாக தெரிகின்றது. எனவே இந்த தூக்கத்திலிருந்து, இந்த நித்திரையிலிருந்து, அஜ்ஞானம் என்ற நித்திரையிலிருந்து எழுந்து கொள். உத்திஷ்டத்தை ஜாகிரதை. எதுவரை உனக்கு உன்னை பற்றி தெரியவில்லையோ அதுவரை உன்னை ஒரு உடல் மனம் கொண்டவனாக, ஒரு குறிப்பிட்ட வஸ்துவாக, பரிச்சின்னனாக, ஒரு தேவைகளை உடையவனாக நீ உன்னை புரிந்து கொள்ளுகின்றாய். எப்பொழுது உன் உடல் மனம் இவற்றுடன் உன்னை நீ சேர்த்து பார்க்கின்றாயோ அப்பொழுது இந்த உலகம் வேறாக இருக்கின்றது, இறைவன் வேறாக இருக்கின்றான். அதனால் பயத்தை அடைந்து ஆசைகளை மேற்கொள்கின்றாய். ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக பலவிதமான காரியங்களை செய்கின்றாய். காரியங்கள் பலத்தை உண்டாக்குகின்றன. புண்ணியம் மற்றும் பாபம் என்ற பலன்களை உண்டாக்குகின்றது. அந்த பலன்களை அனுபவிப்பதற்காக மறுபடியும் உடலை தரிக்கின்றாய். இது ஒரு சக்கரம். இந்த சக்கரத்தில் முதல்ல எங்க ஆரம்பிச்சதுன்னு கேள்வியை எழுப்ப முடியாது இல்லையா? அதனால அஜ்ஞானத்திலிருந்து எழுந்து கொள். இந்த மூன்று பதில்களும் சிருஷ்டி என்ற ஒன்று இருக்கின்றது என்று ஒப்புக்கொண்டு சொல்லப்படுகின்ற பதில். என்ன பதில்? நீ கேட்டாய், அதனால் சிருஷ்டியை கொடுத்தார் இறைவன். முதல் பதில். இரண்டாவது பதில் என்ன? நீ ஒருவன் தனியாகவே இல்லை, இறைவனே இந்த உலகமாக மாறி அதில் விளையாடி கொண்டிருக்கின்றாய். இரண்டாவது பதில். மூன்றாவது பதில், ஏன் அவர் பண்ணணும் அப்படின்னு இந்த கேள்வி கேட்டீங்க, ஏன் அவர் விளையாடணும், நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னும் பொழுது மூன்றாவது பதில் வருகின்றது, அவர் மாறவில்லை, உண்மையிலேயே மாறியதாக உனக்கு தெரிகின்றது. அது ஆத்ம அஜ்ஞானத்தினால் தெரிகின்றது. அந்த அஜ்ஞானத்தை விட்டுவிடு, இந்த கேள்வியே வராது. சரி, அடுத்த கேள்வி. நான் ஆத்ம அஜ்ஞானத்தினால இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்களே, எனக்கு ஏன் ஆத்ம அஜ்ஞானம் இருக்குது? நான் ஏன் அஜ்ஞானியாவே இருக்கேன்? ஏன் இது எனக்கு தெரியல? இந்த உண்மை ஏன் எனக்கு தெரியவில்லை? பிறந்த உடனே எனக்கு தெரிந்திருக்கலாம் அல்லவா? நான் அகண்ட வஸ்து. அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிறவங்களாவது சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்பா அம்மாவாது. நீ என் பையன் தான் சொல்றாங்களே தவிர நீ அகண்ட வஸ்துன்னு யாருமே சொல்லவே இல்லையே. ஏன் எனக்கு இந்த அஜ்ஞானம் இருக்கின்றது என்ற கேள்வியை கேட்டால் பதில் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுகின்றது என்றால், அஜ்ஞானத்திற்கு காரணம் இல்லை. அது எப்படிங்க? எல்லாத்துக்கும் காரணம் சொல்றீங்க, இதுக்கு மட்டும் ஏன் காரணம் இல்லை அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு உதாரணமாக, உங்களுக்கு சைனீஸ் பாஷை தெரியுமா என்று கேட்கிறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? தெரியாது. ஏன் தெரியாது? தெரியாது. ஏன் தெரியாது என்பதற்கு என்ன பதில்? தெரியாது. அதனால அஜ்ஞானத்திற்கு காரணம் எதுவுமே இல்லை. அஜ்ஞானியாக இருக்கின்றாய் என்று எப்பொழுது உணர்கின்றாயோ, ஞானியாக மாறுவதற்கு, தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய். உத்திஷ்டத்தை ஜாகிரதை பிராப்பியவரான் நிபோதத்தை. ஏன்னா கனவுக்குள்ளவே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கனவுக்குள்ளவே இருந்துக்குன்னு நான் ஏன் கனவு பார்க்குறேன்னு சொல்ல முடியுமா? இந்த கேள்வி கேட்க முடியுமா? கனவுக்குள்ள ஒருத்தர் இருக்கார், கற்பனை செய்து பாருங்கள். ஒருத்தர் கனவுக்கு போறார், அந்த கனவுல புலி அவரை துரத்திட்டு போயிருக்குது.
அவர் கூடவே ஒரு ஃப்ரெண்டு ஓடுறார். ஏன்டா புலி தெருத்துது கனவுல கேட்குறார். உடனே அந்த ஃப்ரெண்டு சொல்றார், அது உன்னை பற்றி நீ தெரிந்து கொள்ளாதனால் உண்டானது. நான் ஏன் அஜ்ஞானியா இருக்கிறேன், என்னை பத்தி ஏன் தெரியல அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன பதில் அதுக்கு? என்ன பதில்? பதில் இல்லை. வெளியில் இருக்கிறவர், கனவுக்கு வெளியில் இருக்கிறவர் தட்டி எழுப்பணும், அது ஒண்டிதான் இல்லையா? அதுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற பதில். இந்த 3 நிலைகளிலும் சிருஷ்டியை ஒப்புக்கொண்டு சொல்லப்பட்ட பதில். ஆனா உண்மையான பதில் என்ன தெரியுமா? ஏன் இந்த சிருஷ்டி உண்டானது அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையான பதில் என்ன தெரியுமா? கேள்வி வடிவத்தில் உள்ளது. எந்த சிருஷ்டி? எந்த சிருஷ்டி? கண்ணுக்கு முன்னாடி இருக்குதே, அதுதான் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குது. எந்த சிருஷ்டி? ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிருஷ்டி இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிருஷ்டி இல்லை, பல சிருஷ்டி இருக்கு. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த கருத்தை அழகா சின்ன கதை மூலமா சொல்லுவார். ஒரு விவசாயி, அவருடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை இறந்துட்டான். அந்த குழந்தை இறந்த உடனே அந்த அம்மா ஓன்னு அலறி, தாயார் அலறி கொண்டு இந்த விவசாயி எழுப்புகின்றார். எழுந்திருங்க எழுந்திருங்க, நம்ம குழந்தை செத்துட்டான். அவர் தூக்க கலக்கத்தில் எழுந்திரிச்சு உட்காந்து, என்ன ஆச்சுன்னு, நம்ம குழந்தை செத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அழறதா சிரிக்கிறதா தெரியல. அப்படியே பிரமித்து போய் உட்கார்ந்திருக்கிறார். அப்போ அந்த அம்மா கேட்குறது, உங்களுக்கு என்ன கல் மனசா, குழந்தை செத்துட்டான்னு சொல்கிற, அழமாட்டேன்றீங்களே அப்படின்னும் பொழுது அவர் கேட்டாராம், எந்த குழந்தை செத்துட்டானே புரியல எனக்கு. என்ன சொல்கிறீங்க, நமக்கு இருக்கிறது ஒரே குழந்தை தானே அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்களாம். அப்போ அந்த விவசாயி சொல்கிறாராம், இப்போதான் 7 குழந்தைங்க கூட தங்கத்தட்டில் உட்காந்து சாப்பாடு லட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீ எழுப்பின உடனே அவங்க எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல, எங்கே தங்கத்தட்டு போச்சு தெரியல, லட்டு எங்கே போச்சு தெரியல. அப்போ எந்த குழந்தைக்கு அழுவுறது சொல்லுங்க? அந்த நிலையில் இருந்த வரைக்கும், கனவு நிலையில் இருந்த வரைக்கும், கனவுல அது மாதிரி அவருக்கு ஒரு அனுபவம். அந்த கனவு நிலையில் இருந்த வரைக்கும் அது உண்மை தானே அவருக்கு. இப்போ இந்த நினைவு நிலைக்கு வந்த உடனே அதெல்லாம் போயிடுது. அதனால இந்த நினைவு நிலை வியாவகாரிக சிருஷ்டின்னு சொல்றாங்க. இது உண்மை என்று நீங்க நினைத்து கொண்டு இதற்கு காரணம் கேட்கின்றீர்களே, இதுவே உண்மை இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால ஏன் சிருஷ்டி வந்தது என்று கேட்டால், எந்த சிருஷ்டின்னு கேள்வி கேட்கிறாங்க பெரியவங்க. சிருஷ்டியே இல்லை, இருப்பதெல்லாம் ஒரே வஸ்து, அந்த வஸ்துவுக்கு பெயரே கிடையாது, அது நீ தான். என்ன பதில்? கடைசி பதில், இருப்பது ஒரே வஸ்து, அந்த வஸ்துவுக்கு பெயரே கிடையாது, அது நீ தான். இது வரைக்கும் சொன்னதாவது கொஞ்சமாக புரிஞ்சது. ஏதோ பகவான் ஒருத்தர் இருக்கிறார், அங்கே உக்காந்துட்டு இருக்கிறாரு, நீங்கள் சரி நான் இங்கே உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி அவர் அங்கே உக்காந்துட்டு இருக்கிறா, ஒத்துக்கலாம். இல்லை அவரே எல்லாமாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் மேனேஜ் பண்ணி புரிஞ்சிக்கலாம். கனவுல எப்படி ஒரு மனிதன் எல்லாமாக மாறுகின்றானோ அது மாதிரி எல்லாமாக மாறிவிட்டார், அதுவும் புரிஞ்சிக்கலாம். இல்லை மாறினதாக தெரிஞ்சார் அப்படின்னு சொன்னீங்க மூணாவது, சரி அதுவும் கொஞ்சம் புரியுது. ஏன்னா கனவு உண்மையாக இருந்தாலும் அது நினைவு உலகத்திற்கு வந்த உடனே அது தோற்றமாக மாறிவிடுகின்றது. ஸோ நினைவு உண்மையான நிலைகள் எல்லாம் தோற்றமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதுன்னு சொன்னீங்க, அதுவும் கொஞ்சம் புரிஞ்சுது. இப்போ இந்த 4வதாக ஒன்று சொல்கிறீங்களே, இருப்பது ஒரு வஸ்து, அது நீ தான், அதற்கு பெயர் இல்லைன்னு சொல்கிறீங்களே. இது வரைக்கும் நான் என் பெயரை சொல்லித்தான் எனக்கு பழக்கம். யார் நீன்னு கேட்டால் என்ன சொல்கிறோம்? உடனே என்ன சொல்கிறோம்? பேர் தான் சொல்கிறோம். அது உன் பேரப்பா, நீ யாரு? இன்னாருடைய பையங்க. அது உங்க அப்பா பேரப்பா, நீ யாரு? என்ஜினியருங்க. அது உன் தொழிலினுடைய பேரப்பா, நீ யாரு? இந்த வீட்டில் இருக்கிறங்க. அது வீட்டினுடைய அட்ரஸ் அப்பா, நீ யாரு? நான் ஒரு ஆண். அது உன்னுடைய உடலினுடைய நிலையப்பா, நீ யாரு? மனிதன் நான். அது உன்னுடைய உடம்புக்குண்டான ஜாதி, உடலினுடைய ஜாதி, அது மனித ஜாதி. நீ யாரு? தெரியல சாமி, நீங்களே சொல்லிடுங்க. அப்பதான் குரு சொல்றாரு, ஐதத் ஆத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம்
ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ, நீதான் அது. அப்ப நான் பிறக்கவே இல்லையா? பிறக்கவே இல்லையே. பிறந்த மாதிரி தெரிஞ்சதே, அதுவும் இல்லையே. அதுவும் இல்லையே. ந ஜாயத்தே மிரியத்தே வா விபஷ்சித்து நாயம் குதச்சின்ன பபுவ கஷ்சித்து அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணஹா ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. பிறக்கவே இல்லைன்றேன், அதுக்கப்புறம் எப்போ நான் இதிலிருந்து விடுதலை அடையணும்னு கேள்வியே கேட்காதே. நேக நானாஸ்தி கிஞ்சன ச மிருத்யோ மிருத்யுமாப்னோதி. ரெண்டு இல்லவே இல்லை, ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் தெரியுது, அதெல்லாம் அதுக்கெல்லாம் என்ன லெவல்? ஏதாவது கண்ணுக்கு தெரியுதே, கண்ணுக்கு தெரியறத இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? கண்ணுக்கு தெரியறதே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? கண்ணுக்கு தெரியறது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? கண்ணுக்கு தெரியறதே இல்லைன்னு சொல்லலை சாஸ்திரம். கண்ணுக்கு தெரிகின்ற வஸ்து உன்னை விட்டு தனியாக இல்லை என்று சொல்லுகின்றது. கண்ணுக்கு தெரிகின்ற வஸ்து உன்னை விட்டு தனியாக இல்லை. கண்ணுக்கு தெரியுதே கண்ணுக்கு தெரியுதேன்னு சொல்றீங்களே, சூரியன் கண்ணுக்கு தெரியுது, சூரியன் நான் இருக்கிறேன், சூரியன் நான் இருக்கிறேன்னு சொல்லுதா? நான் தான் சூரியன் அப்படின்னு விசிட்டிங் கார்டு கொடுக்குதா? நீங்க தான் சொல்றீங்க அது இருக்குதுன்னு. புரியுது இல்லையா? அப்போ எது இருந்தாலும் நீங்கள் சொல்லுகின்றீர்கள். எனவே தான் அவையெல்லாம் இருப்பதற்கு காரணம் நீங்கள். அது உன்னை விட்டு தனியாக இருக்கவே முடியாது. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் என்று சாஸ்திரம் பலவிதமான உபனிஷத் வாக்கியங்களினால் இந்த அஜாதவாதம், அஜாதவாதம் என்றால் இருப்பது ஒன்று, எதுவும் பிறக்கவில்லை, எதுவும் மடிய போவதில்லை, உன்னை உள்ளவாறு அறிந்து கொள். இருப்பதற்கு உனக்கு வேணும்னா ஒரு பேர் வேணா கொடுக்குறேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். நாம்கே வாஸ்தே பேரு. இந்த உலகத்துக்கு என்ன பேரு? உலகம் மாதிரி தெரிகிற உலகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகா இருக்கிற மாதிரி தெரிகிற அழகுன்னு என்ன அர்த்தம்? அழகு இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? எனவே இந்த உலகத்திற்கு சாஸ்திரம் கொடுக்கின்ற பெயர் என்னவென்றால் வாச்சாரம்பணம். இருக்கின்ற ஒரு வஸ்துவை இந்த உலகமாக நீ அழைக்கின்றாய், அவ்வளவுதான். இருக்கின்ற வஸ்துவை இறைவனாக நீ அழைக்கின்றாய், இருக்கின்ற வஸ்துவை உலகமாக அழைக்கின்றாய், இருக்கின்ற வஸ்துவை நீயாக உன்னை அழைக்கின்றாய். ஜீவ ஜெகத் ஈஸ்வர இந்த பேதங்கள் இருக்கின்றதல்லவா? நான் ஒருவன் இருக்கிறேன், உலகம் ஒன்று உள்ளது, அதை படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற இந்த மூன்று பேதங்களையும் தள்ளி விடுகின்றது. எப்படி தள்ள முடியும்? உண்மையா இருந்தால் தள்ளவே முடியாது இல்லையா? எது உண்மையோ அதை தள்ள முடியாது. தள்ளப்படுவதனாலேயே அது உண்மை இல்லை என்ற பொருள் விளங்குகின்றது. எனவே அது மட்டுமல்ல, இதை புரியலன்னா அடி வாங்கி சாவீங்கன்னு சொல்லுது ஒரு இடத்துல. இதை புரியலன்னா பசுக்கள் நீங்கள்னு சொல்லுது ஒரு இடத்துல. யதா தேவானாம் பசுகு. மனிதர்களே இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் மிருகத்துக்கும் மனிதனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லுது. அப்புறம் புரியாத வரைக்கும் மறுபடியும் போய் அடி வாங்கிட்டு வருவீங்க. அடி கொடுக்குற யாரு? யம தர்ம ராஜா போய் நிற்கிறார். இந்த ஜீவன் என்ன ஆச்சு? யார் கேட்கறது? யமதர். என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அதே தான் ஆச்சு. அதே தான் போனேன், பறந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், வெட்டி கதை பேசினேன், திருப்பி வந்தேன். சரி போய் வா, கழுதியா போய் வா. கழுத உடம்பு திருப்பி வரும் 10 வருஷம் 15 வருஷம் பொறுத்து. என்ன ஆச்சு? காலையில் தானே ஒன்று அனுப்பிச்சேன். யமதர்மராஜனுடைய காலத்தில் காலையில் சாயந்தரத்துக்கு வித்தியாசம் எவ்வளோ? நம்ம ஒரு 20 வருஷம் கதை வச்சுக்கலாம். காலையில் தானே அனுப்பிச்சேன். என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? போனேன், சாப்பிட்டேன், எட்டி வதிச்சேன், எக்ஸ்ட்ரா மூட்டை தூக்க சொன்னாங்க, தூக்குனேன், வந்துட்டேன். சரி போய் வா, நாயா போய் வா. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அந்த நடிகை வீட்டிலேருந்து என்னை வாங்கிட்டு போனாங்க, ஏசி ரூமில் வச்சாங்க. அங்கேயும் அதே தான் பண்ணேன். சாப்பிட்டேன், தூங்குனேன், வள்ளுன்னு கொலைச்சேன். இப்போ இந்த இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன? வள்ளுன்னு கொலைச்சது.
அப்புறம் அந்த அம்மா முத்தம் கொடுத்தாங்க, நானும் முத்தம் கொடுத்தேன், வந்தாச்சு. நேற்று சாயந்தரம் தானே ஒன்று அனுப்பிச்சேன், என்ன ஆச்சு? இதே தான் திருப்பி திருப்பி என்ன ஆச்சுன்னு அவரும் கேட்டுட்டு இருக்க வேண்டியது தான். இந்த ஜீவனும் என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை. எப்போ? நேக நானாஸ்தி கிஞ்சன ச மிருத்யோ மிருத்யுமாப்னோதி ய இஹ நானா இவ பஷ்யதி. நானா இவ பஷ்யதி, ரெண்டு இருக்குதுன்னு தெரிகிற வரைக்கும் மிருத்யு என்னிடத்தில் நீ வந்து கொண்டே இருக்க வேண்டும். யார் சொல்றது இது? மிருத்யுவே சொல்றார், யம தர்மராஜரே சொல்றார். அது மட்டுமல்ல, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா சிருஷ்டி என்பது இருக்கவே முடியாது. சிருஷ்டி என்பது இருக்கவே முடியாது. பானை உண்டானதுன்னு சொல்றீங்க, பானை எப்படி உண்டாகும் சொல்லுங்க? ஒண்ணுமே இல்லாம உண்டாச்சா? எதில் இருந்தாவது உண்டாச்சா? ஒண்ணுமே இல்லாம பானை உண்டாகாது. களிமண்லேருந்து தான் பானை உண்டாச்சு. இப்ப களிமண்லேருந்து பானை உண்டான பிறகு களிமண் இருக்குதா, பானை இருக்குதா? என்ன இருக்கு? ரெண்டும் இருக்குது. களிமண்ணு தான் இருக்குதுன்னா அது களிமண்ணாவே இருந்துட்டு போலாமே. பானையும் இருக்குது, களிமண்ணு இருக்குதுன்னு சொல்றோமா? களிமண்ணு பானையா இருக்குது. எப்படி? களிமண்ணு பானையா இருக்குது. இல்ல களிமண்ணுக்கு இன்னொரு பெயரு பானை, அவ்வளவுதான். களிமண்ணா இருந்தா பிரயோஜனம் இல்லை, பானையா இருந்தா அதே களிமண்ணுக்கு பிரயோஜனம் இல்லையா? அதனால்தான் பகவான் நான் ஒருத்தனா இருந்தா எந்த லீலையும் செய்ய முடியாது, எல்லாமாக மாறிவிட்டால் அழகா லீலை செய்யலாம். இதை தெரிந்து கொண்டு அவர் இருப்பதனால் அவருக்கு குழப்பம் இல்லை. நம்ம அதை மறந்து விட்டதனால் நமக்கு குழப்பம். புரியுதுங்களா? எனவே சாஸ்திரத்துல யாவத் ஹேத்து ஃபலாவேஷா சம்சாரஸ்தாவதாதய க்ஷீணே ஹேத்து ஃபலாவேஷே சம்சாரம் ந பிரபத்யதே. முதல்ல இது எங்கிருந்து வந்துச்சுன்னு கேள்வியே விடு. ஏன்னா எதுவுமே வரலன்ற அதுக்கப்புறம் எங்கிருந்து வந்ததுன்ற கேள்வியே தப்பாகும். ஏதாவது வந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணு, அப்புறமா இந்த கேள்வி கேட்கலாம். நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு கேட்கிறார், நீ எங்க பிறந்தன்னு கேட்கிற. சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ எங்க பிறந்த, முதல்ல பிறந்தன்றத முதல்ல ப்ரூவ் பண்ணு, அப்புறம் இந்த கேள்வி கேட்கலாம். ஒரு குழந்தை அதனுடைய பிறந்த நாள் அன்று சாக்லேட் கொடுத்து, 3 வயசு குழந்தை, சாமிஜி இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிச்சு. நான் உடனே அந்த குழந்தைக்கு, உனக்கா, நீ பிறப்பே இல்லாத வஸ்து ஆயிட்டே, நீ பிறக்கவே இல்லையே அப்படின்ன உடனே அந்த குழந்தை, அப்படியா, நான் பிறக்கவே இல்லையா, எங்கள் அம்மா தானே சொன்னாங்க நான் பிறந்தேன்னு சொல்லி. உடனே அம்மா கிட்ட போய், சாமிஜி சொல்கிறாரு நான் பிறக்கவே இல்லைன்றாரு, நீங்கள் என்ன பிறந்த நாள்னு சொல்கிறீங்க, எது உண்மை அப்படின்னு கேட்டுட்டு அந்த அம்மா வந்தாங்க. சாமிஜி, பாகவத கிளாஸில் தான் எங்களை போட்டு குழப்புறீங்க, குழந்தையும் விட மாட்டேன்றீங்களே, பாருங்க எது குழப்பம்? பிறப்பு இல்லைன்றது குழப்பமா, பிறப்பு உள்ளதுன்றது குழப்பமா? எது குழப்பம் சொல்லுங்க? பிறப்பு உள்ளது என்பதுதான் குழப்பம், பிறப்பு இல்லைன்னு சொன்னா அது குழப்பம்னு சொல்லுது ஜனங்கள். உண்மையில நடந்தது. அதுல இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுறது. பெரியவங்கெல்லாம் எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இறைவன் உங்களுக்கு பிறப்பே இல்லை என்ற உண்மையை உங்களுக்கு தெரிவிக்கட்டும், அனுகிரகணம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை. அப்போ பிறப்பு இல்லை என்பது தான் உண்மை. ந நிரோதோ நச்சோத்பத்திஹி ந பத்தோ நச்ச சாதகா ந முமுக்ஷுஹு நவை முக்தஹா இத்யேஷா பரமார்த்ததா. உண்மையில் எதுவும் இல்லை, விளையாட்டாக எல்லாம் உள்ளது. இது மட்டும் புரிஞ்சிக்கினா எவ்வளோ விளையாடினாலும் நமக்கு டயர்டே வராது இல்லையா? உண்மையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் விளையாட்டு, எல்லாம் சினிமா நிழல் காட்சிகள் இல்லையா? எல்லாம் சினிமா நிழல்னு சொன்ன உடனே தான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் சினிமா பார்த்தா கூட நமக்கு டயர்டே ஆகிறது இல்லை இல்லையா? 4 மணி நேரம் அந்த டிஷன் சண்டையை பார்த்துட்டே இருக்கிறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, பெரியவங்க முதல் கொண்டு. இப்போ தாத்தாலாம் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டார், தாத்தா பாட்டி எல்லாம். அந்த 4 மணி நேரம் சண்டை போடுற காட்சியை 4 மணி நேரம் பார்க்குறார் உட்கார்ந்து. அவருக்கு டயர்டே ஆக மாட்டேன். ஏன்? அது நிழல். சப்போஸ் அவர் வீட்டில் 4 மணி நேரம் யாராவது ஒருத்தர் சண்டை போட்டாங்கன்னா பார்ப்பாரா? உண்மையாலுமே புரியுதுல்ல? இது உண்மையல்ல, தோற்றம் என்பதை புரிந்து கொள்வதனாலேயே வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற எந்த ஒரு கஷ்டமும் சரி நஷ்டமும் சரி
நம்மை பாதிக்காது. எனவே சாஸ்திரம் சொல்லுகின்றது என்னவென்றால், நீ தர்மவானாக விரும்பினால் கர்மவாதத்தை ஏற்றுக்கொண்டு முயற்சி செய், தர்மத்துடன் இரு. பக்தனாக இருந்தால் இறைவனே இந்த உலகமாக மாறியுள்ளான், அவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று பரிணாமவாதத்தை ஒப்புக்கொண்டு சேவை செய். நீ முமுட்சுவாக இருந்தால் இறைவன் இந்த உலகமாக தோற்றமளிக்கின்றான் என்ற உண்மையை புரிந்து கொள்ள முயற்சி செய். நீ முமுட்சுவாக இருந்தால் இறைவனே எல்லாமாக தோற்றமளிக்கின்றான் என்ற விவர்த்தவாதத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய். எப்பொழுது நீ ஞானத்தை அடைகின்றாயோ அப்பொழுது உலகம் என்பது ஒன்று தனியாக இல்லவே இல்லை, இறைவன் என்று ஒருவன் தனியாக இல்லவே இல்லை, நான் என்று ஒரு உடல் ஒரு மனம் தனியாக இல்லவே இல்லை, எல்லாமாக இருப்பது நான் என்ற அகண்ட சைத்தன்யம் என்பதை புரிந்து கொள்வாய். இதை புரிந்து கொண்ட பிறகு எத்தனை ஜென்மங்கள் எடுத்து விளையாடினாலும் அதற்கு பெயர் அவதாரம் என்று. அழுவதாக தோன்றினாலும் உண்மையில் அழவில்லை, சிரிப்பதாக தோன்றினாலும் உண்மையில் சிரிப்பு இல்லை. இரண்டுமற்ற நிலையில் முக்தனாக விடுதலை அடைந்தவனாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. இதை தான் மைத்ரேய ரிஷி படிப்படியாக சொல்ல போகிறாரு. முதல் படியில் இந்த உலகத்தை இறைவன் எப்படி உருவாக்கினார் அப்படின்றத சொல்லுவார், கதை சொல்கிற மாதிரி. அது வந்துச்சா, அதுக்கப்புறம் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி கதை சொல்லுவார். அந்த கதையை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத க்லேஷநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவ சோச்சனம் நிருணாம் யதுத்தம ஸ்லோக யசோனு கீயதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.